நமஸ்காரம். போன செஷன்ல சுருதிகள் என்பது அனுபவஸ்தர்கள் மத்தக ஞானத்துல பெற்ற அந்த நுணுக்கங்களை நூல் வடிவமாக கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம உலகவாசிகள் படிச்சுட்டு அதை தப்பிதமா பொருள் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியும், மானம் கீர்த்தி புகழ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் சண்டை போட்டுக்கும் இல்லையா, கடிபுடி சண்டைகள், அந்த மாதிரி போட்டுக்கிட்டு எந்த ஒரு விவரமும் இல்லாம இருக்கிறாங்க. அவங்க உண்மையாவுமே அந்த அனுபவத்தெல்லாம் பெறணும் அடையணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. அப்ப இதுவரைக்கும் யாரும் அக்ஷராபியாசம் செய்யல. அக்ஷராபியாசம் செஞ்சிருந்தா தத்துவ ஞானமோ அறிவோ உண்டாயிருந்திருக்கும். இவங்க யாரும் அக்ஷராபியாசம் செய்யாததால தத்துவ ஞானமும் அறிவும் இல்லாமல் இருக்கு. உண்மையாவே அவங்க அந்த அனுபவத்தை அடையணும்னா புத்தகத்தை மட்டும் படிச்சா பத்தாது, மத்தகத்தையும் படிக்கணும். அதுதான் அக்ஷராபியாசம். இது வரைக்கும் நம்ம யாரும் பண்ணல அப்படின்னு சொல்லி போன செஷன்ல முடிச்சிருப்பாரு. சோ இப்ப என்னன்னா, அக்ஷராபியாசம் இது வரைக்கும் யாருமே பண்ணல அப்படின்னா, இப்ப உலகத்துல நூல்கள் முதலியவற்றை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அப்புறம் எப்படி அக்ஷராபியாசம் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சிஷ்யனுக்கு ஒரு டவுட். இப்ப அக்ஷரம் என்பது என்ன? ஆ முதல் 51 அக்ஷரங்கள் இருக்கு. இதுல தமிழ்ல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 31 எழுத்துக்கள் இருக்குது. ஆனா இதெல்லாம் அகார எழுத்துக்கள், இது அக்ஷரம் அல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்படின்னா அக்ஷரம்னா என்ன? அக்ஷரம் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ஷரம் என்பது நாசம் இல்லாதது. நாசம் இல்லாதது எது? அது எந்த வஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மம். அந்த பிரம்மத்தை தான் தான் என்று நம்ம சொல்லக்கூடியது அந்த பிரம்மத்தை தான். சரி, இப்ப இந்த அகாரம்னு சொல்லக்கூடிய இந்த ஆ என்ற சொல்லு, அதுக்கு எத்தனை சப்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்தம் தான் இருக்கு. ஆ அப்படின்னு சொன்னா அந்த ஒரு சப்தம் மட்டும்தான். இதுக்கு நிறைய சப்தங்கள்லாம் கிடையாது. இப்ப இந்த சப்தம் எழுப்புறோம் இல்லையா, இதுக்கு வடிவம் இருக்கா? அப்படி வடிவம் இருந்ததுன்னா அந்த சப்தத்தை நம்ம எழுப்பும் பொழுது அந்த வடிவத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நான் ஆ அப்படின்னு சொல்றேன், சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது வடிவம் தெரிஞ்சுதா? இப்ப நம்ம ஒரு சவுண்டு தான் கேட்டோம், ஆ அப்படின்ற சவுண்டு தான் கேட்டோம். இந்த எந்த வடிவமும் நமக்கு தெரியல, காணப்படல. அப்ப அதுக்கு என்ன இல்ல? வடிவம் இல்ல. அப்ப அந்த அகார எழுத்துக்கு வடிவம் கிடையாது. இந்த வடிவம் எதுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த சப்தத்தை என்னதென்று தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தியுள்ள கோடுகளுக்குத்தான் அந்த எழுத்துக்கள் அகார எழுத்துக்கள்னு பேரு. அப்படி பாத்தீங்கன்னா உலகுல எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை எழுத்துக்களுக்கும் அத்தனை வடிவங்கள் இருக்கு. அத்தனை கோடுகளுக்கும் ஒரே ஒரு சத்தம் தான் இருக்கு. ஆனா எழுத்துக்கள் பலவித வடிவங்களாக இருக்கு. ஆனா அந்த அகார சவுண்ட் ஒரே விதமா தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா உலகத்துல 51 மொழிகளுக்கு மேல இருக்கிறதால இந்த அக்ஷரங்கள் 51ஓட முடிஞ்சிடாது. சோ அதுக்கும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. இப்ப ஆ அப்படின்ற அகாரத்துக்கு சப்தம் இருந்துச்சு அப்படின்னா இப்ப எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்ப நம்ம 2 கைகளையும் என்ன பண்றோம், சேர்த்து கும்பிடுறது போல வைக்கிறோம். இப்ப ஏதாவது சவுண்ட் வருதா? கை தட்டினா தானே சவுண்ட் வரும். அப்படி சேர்த்து வைக்கிறது மூலயமா எந்த சவுண்டும் வராது இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, திரும்ப அதே கைய நம்ம திறந்து அகார ரீதியில், அதாவது புத்தகம் விரித்து வைத்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வச்சிருந்தாலும் எந்த சவுண்டும் அங்க ஏற்படுறது இல்லை. அப்ப கை தட்டி சவுண்ட எழுப்புனா மட்டும்தான், உண்டாக்குனா மட்டும்தான் அந்த இடத்துல சத்தம் வரும். அதே மாதிரி இப்ப நம்ம வாய் திறந்து ஏதாவது பேசினாதான் சத்தம் வரும். வாய ஆ அப்படின்னு திறந்து மட்டும் வச்சிருந்தேன்னா அகார ரீதியில எந்த ஒரு சத்தமும் வராது. அப்ப இந்த சத்தத்தை
தானா உண்டாகுதா இல்ல நாம உண்டாக்குறோமா? இப்ப அகாரம்னு சொன்னா அந்த எழுத்து ஆ இருக்கு இல்லையா, ஆன்ற ரீதியில வாயை மட்டும் வச்சுட்டேன்னா அந்த சப்தம் நமக்கு உண்டாகிறது கிடையாது. அப்ப அந்த சத்தத்தை உண்டாக்குறது யாரு? நாம தான் உண்டாக்குறோம். அப்ப அந்த சத்தம் தானாகவே உண்டாவது கிடையாது. அப்ப இந்த அகாரத்திற்கெல்லாம் பாத்தீங்கன்னா சப்தம் இருக்கா? இல்ல, சப்தத்தை அகாரத்திற்கு கிடையாது. அதனால சப்தம் என்பது உண்டாக்குறது தான். அது நாம தான் உண்டாக்குறோம். அது தானா உண்டாகிறது கிடையாது. அப்ப எதெல்லாம் நாம உண்டாக்குறோமோ அதெல்லாம் நாசம் உள்ளது. இப்ப ஆ என்கிற சப்தத்தை உண்டாக்கினால் நமக்குள்ள இருக்கின்றது ஜீவன் உள்ளில் அடங்குதா வெளியில போகுதா? பாத்தீங்கன்னா உள்ளில் அடங்கல. சப்தத்தை எழுப்பும் பொழுது நம்மளுடைய ஜீவன் வெளியில போகுது, உள்ளில் அடங்கல. அப்ப இந்த மாதிரியே நாம ஒவ்வொரு தடையும் சப்தமும் உண்டாக்கி நம் உள்ளில் இருக்கின்ற அந்த ஜீவனை நாள்தோறும் நாசம் அடைய செய்தனா அதனால தன்னைத்தான் அப்பியசிக்கின்றதுவே அக்ஷராபியாசம். அதுவேதான் வித்யாபியாசம்னு முதல் அத்தியாயத்துல சாமி சொல்லியிருக்கிறாங்க. வித்தை என்பது அக்ஷரம் ஆகும். அக்ஷரம் என்பது தான் ஆகும். வித்தையாய் தானாய் இருக்கின்ற பொருளை அப்பியசிக்க வேண்டும். அப்பொழுது நாசம் இல்லாதவர்களாக ஆகின்றோம். இப்பொழுது நாமல் அப்பியசிப்பது நாசம் உள்ளதையா நாசம் இல்லாததையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்ப அக்ஷரம்னு சொல்லி இந்த அகார எழுத்துக்களை அப்பியசிக்கிறது எல்லாமே நாசம் அடையக்கூடியதுதான். அப்ப சப்தம் உண்டாக்கி நசிக்கின்றதற்கு அக்ஷரம் என்று சொல்வதற்கு இடமில்லை. அக்ஷரத்தை அப்பியசிக்காவிடில் பொருள் கிடைக்காது. பொருள் கிடைக்காத போது அந்த பொருள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப நம்மளுடைய லௌதீக பொருட்களான அந்த தனங்களை நாம எங்க சேமிச்சு வைக்கிறோம், எங்க பத்திரப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளதான் பத்திரப்படுத்தி வைக்கிறோம். அதே மாதிரிதான் நமக்குள்ள பொருள் இருக்குது. அந்த பொருள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாதுவுல தான் இருக்கு. தாதுவில் இருக்கின்ற பொருளை தெரியணும்னா தாது உணர வேண்டும். தாது உணர வேண்டும்னா என்ன பண்ணணும்? அக்ஷர அபியாசம் செய்யணும். அப்ப அக்ஷரம் அக்ஷரம் அபியசிக்கலனா தாது உணர்றதுக்கு முடியாது. தாது என்று சொல்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலையிலோ காகிதத்திலோ அல்லது அவனிலோ இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஓலையிலையும் கிடையாது, காகிதத்திலையும் கிடையாது. அவனுக்குள்ளதான் அந்த அக்ஷரம்னு சொல்லக்கூடியது இருக்கு. அப்ப அவனில் இருக்கின்ற தாதுவிற்கு உணர்வில்லாத இருந்தால் பொருள் கிடைக்குமா? உணர்வோட இருந்தாதான் அந்த தாதுவிற்கு பொருள் கிடைக்கும். அப்ப அவனுக்குள்ள இருக்க அந்த தாதுவிற்கு உணர்வு இல்லாம இருந்தா பொருள் கிடைக்காது. அதனால அக்ஷரமாய் நாசரகிதமாய் இருக்கின்ற பொருளை அப்பியசித்தால் மட்டுமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகி பொருள் கிடைக்கிறது. அகரம் முதலிய கோடுகளை அக்ஷரம் என்று சொல்லி அப்பியசித்தால் அனர்த்தமாகி, அதாவது பொருள் இல்லாமல் ஆகி தாது நசித்து உணர்வில்லாததாய் தீருகிறது. அதனால் பொருளும் கிடைக்கிறது கிடையாது. அப்ப உலகத்திலே இப்ப நாம பொருள்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே தவறாகும். அப்ப சரியா இருக்கின்ற பொருளை நாம தெரிஞ்சுக்கணும்னா மேற்சொன்ன கோடுகளுக்கு உண்டான சப்தங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றதோ அங்கேதான் பார்த்து படிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு சரியா இருக்கின்ற தத்துவத்தை கிரகிக்கலாம். அது எவ்விதம் என்றால், இப்போ ஒரு காகிதம் எடுத்துக்கிறோம், ஒயிட் பேப்பர். அந்த ஒயிட் பேப்பர் மேல எதுவுமே கிடையாது, அகம் புறம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, பிளைனா இருக்கு. இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கிறோம். எடுத்து அந்த காகிதத்துல அரை வட்டம் மாதிரி ஒரு ஷேப் வரைகிறோம். அதாவது பிறை நிலவு போல
ஒரு வரைகிறோம். ஸோ இப்ப அந்த கோடை வரையும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, உள் வெளி அப்படின்னு 2 விஷயம் கிடைக்குது. அப்படி வரையலன்னா உள்ளும் கிடையாது, வெளியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன உண்டாகுச்சு அந்த கோடு வரையும் போது? உள் தான் உண்டாச்சு. உள் உண்டானதுக்கு அப்புறம் தான் நமக்கு வெளி உண்டாகுச்சு. அப்ப உள் என்ற ஒன்று இருந்தாதான் வெளி என்ற ஒன்று இருக்கும். அதே மாதிரி உள் என்பது சின்னதா தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த கோடு வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா? வட்டம், அரை வட்டம். அப்ப உள்ள குவிஞ்சு அது குட்டியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல இருக்க அந்த வெளிப்பகுதி ரொம்ப பெருசாதான் இருக்கும். அப்போது சிறியதிலிருந்து தான் மிகவும் பெரியது உண்டாகிறது. அது எப்படின்னா, இப்ப ஒரு மரத்தை எடுத்துக்கிறோம். ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மரம் வந்து பெருசா இருக்கா? விதை பெருசா இருக்கா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரம் தான் பெருசா இருக்கு. ஆனா இந்த பெருசா இருக்கின்ற மரம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதையில இருந்து தான் வருது. அப்ப இந்த மரம் உண்டாகிறதுக்கு விதைதான் வந்து அஸ்திவாரமா இருக்கு. இப்படியேதான் இந்த நாம பார்க்கக்கூடிய இந்த பெரிய வெளியா இருக்கின்ற இந்த உலகம் எங்கிருந்து வருது அப்படின்னா, எவ்வளவோ சின்னதா இருக்கிற நமக்குள்ள இருந்துதான் இந்த உலகம் உண்டாகுது. அதனால உள்தான் முதலில் உண்டாகிறது. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு குயவன் இருக்காரு. அவரு அந்த களிமண்ணெல்லாம் நல்லா பிசைஞ்சு உருண்டை புடிச்சு வச்சிருக்காரு. இப்ப இதுக்கு வந்து உள்வெளி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா அது ஒரு மண் உருண்டை அவ்வளவுதான். சரி, இப்ப இதுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு, அந்த குயவன் வந்து அந்த மண் உருண்டைய ஒரு பாத்திரம் செய்யறாரு. அப்ப அந்த சக்கரத்தை சுத்தி அந்த மண் உருண்டை எடுத்து அந்த சக்கரத்துல வச்சு தன்னோட 2 கை பெருவிரல்களாலையும் உள்ள அழுத்தி ஒரு பாத்திரத்தை கிரியேட் பண்றாரு. அப்படி அவர் உள் கிரியேட் பண்ணக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியும் தானாகவே கிரியேட் ஆயிடுது. அப்ப முதல்ல ஒரு உள் தான் கிரியேட் பண்றாரு, வெளி வந்து தானா கிரியேட் ஆயிடுது. ஸோ அப்ப உள் தேவை கொஞ்சம் பேருக்கு இருக்கும், கொஞ்சம் பேருக்கு வெளி தேவை இருக்கும். உள் இல்லைன்னா வெளியே கிடையாது. இப்ப ஒரு அந்த பாத்திரம் செய்யலைன்னா, உள்ள ஒரு பள்ளம் ஏற்படுத்தலைன்னா, குழி ஏற்படுத்தலைன்னா வெளின்ற ஒண்ணு இல்லவே இல்லாம போயிடும். அப்ப உள் உண்டாச்சுன்னா தானாவே வெளியும் உண்டாகிறது. அதனால வெளி தேவை உள்ள நபர்களும் உள் தேவை உள்ள நபர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப உள் தேவை இருக்கிறவங்க உள் கிரியேட் பண்ணணும். இப்ப ஒரு பாத்திரமே வேணும், உள்ள தேவை இருக்குன்னா அந்த உள்ளதான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வெளியில இப்ப பெயிண்ட் அடிக்கிறாங்க, பாத்திரத்துக்கு வெளியில ஏதோ டிராயிங்ஸ் பண்றாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வெளி தேவை இருக்கு அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணணும், அந்த உள்ளதான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி வெளியே பயன்படுத்திக்கணும். அப்ப வெளி தேவை நாமும் உள் தேவை உண்டாக்குகின்றது. இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, உள் தேவை இருக்கிறவங்களும் வெளி தேவை இருக்கிறவங்களும் ஒன்னே ஒன்னதான் உண்டாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உள். அந்த உள்ளதான் உண்டாக்குறாங்கள. அப்ப உள் தேவை உள்ளவர்கள் உண்டாக்குவது உள்ள, வெளி தேவை உள்ளவர்கள் உண்டாக்குவதும் உள்ளதாம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு, இந்த ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு இல்லைன்னா உள் என்றோ வெளி என்றோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த வீட்டோட திண்ணையில இருந்து நம்ம வெளியில பார்த்தோம்னா, வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியும். அதே நம்ம திரும்பி வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க பார்க்கும் போது என்னன்னா, வெளியில நமக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப உள்ளில் உள்ளது வெளியில கிடையாது, வெளியில இருக்கிறது உள்ள கிடையாது. இப்ப வெளியில பார்த்தோம்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வெளியில என்ன இருக்குன்னு தெரியாது. ஆகையினால இப்ப உள்ளுக்கு நேர் விபரீதமாய், அதாவது அப்படியே உள்ளுக்கு ஆப்போசிட்டா வெளியும், வெளிக்கு நேர் விபரீதமாய், அதாவது வெளிக்கு ஆப்போசிட்டா உள்ளும்
அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப உள் அப்படின்றது அந்தரங்கம். இதுக்கு ஆப்போசிட்டா வெளி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா பகிரங்கமா இருக்கக்கூடியது. இப்ப அந்தரங்கம்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தத்துவம். அதுக்கு ஆப்போசிட் பகிரங்கம்னு சொல்லக்கூடியது அதத்துவம். இப்ப தத்துவம் என்று சொல்லக்கூடியது உள்ளது, அதுக்கு ஆப்போசிட் அதத்துவம். அத அதத்துவம் என்பதோ என்னன்னா இல்லாதது. அப்ப உள்ளது சத்தியம், இல்லாதது அசத்தியம். அப்படி பாத்தீங்கன்னா அந்தரங்கமாய், தத்துவமாய், உள்ளதாய், சத்தியமாய் இருக்கின்றது உள் ஆகும். அதற்கு எதிராய் இருக்கிறது எதுனா பகிரங்கமாய், அதத்துவமாய், இல்லாததாய், அசத்தியமாய் இருக்கின்றது வெளியாகும். நம்முடையவும் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா சராசரங்களினுடைய உற்பத்தியும் எங்கிருந்து உண்டாகின்றது? இந்த உலகத்துல காணக்கூடிய எல்லா சராசரங்களும் எங்கிருந்து உண்டாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்துதான் உண்டாகுது. அப்பொழுது உற்பத்தி ஸ்தானம் ஏன்னு பாத்தீங்கன்னா உள், அதுதான் உற்பத்தி ஸ்தானம். அப்ப அந்த உள் நம்மளுடைய மூலா. அப்ப அந்த மூலாஸ்தானம் தான் உற்பத்தி ஸ்தானம். அந்த உற்பத்தி ஸ்தானத்துல குணஸ்தானம் சொல்லப்படும். அப்ப அந்த குடும்பஸ்தானத்திற்கு நம்ம போகிறதுக்கு எங்க படிக்க வேணும் அப்படின்னா உள்ளில் தான் படிக்கணும். உள்ளில் தான் போகணும், உள்ளில் போய் தான் படிக்கணும். இப்போது நாம படிக்கிறது எல்லாம் எங்க அப்படின்னா புத்தகத்தை படிக்கிறோம். புத்தக படிப்பு நமக்கு வெளியில தான் இருக்கு, உள்ள கிடையாது. நாம படிக்கிறது எல்லாம் எங்க அப்படின்னா வெளியில தான். இப்ப நம்ம வெளியன்றது என்னன்னு பார்த்தோம், அசத்தியம். அசத்தியம் என்பது என்னன்னா பொய். அப்ப நாம படிக்கின்றதும் படிச்சதும் படிப்பிக்கின்றதும் இது எல்லாமே என்ன அப்படின்னா எல்லாமே பொய் தான், எதுவுமே உண்மை கிடையாது. அப்ப சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளில் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அது எப்படி என்றால், இப்ப ஒரு பிணத்திற்கு உலகம் இருக்கா? இருக்காது. ஏன் இல்ல? ஜீவன் இல்லாததால. ஜீவன் இல்லைன்னா உலகம் இருக்குதா? ஜீவன் இல்லைன்னா உலகம் இருக்காது. அப்ப ஜீவன் இருக்க எல்லா சமயத்திலையும் நமக்கு இந்த உலகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. தூங்கும் பொழுது நமக்கு அந்த உலகம் கிடையாது. ஏன்னா ஜீவன் உள்ள அடங்கி இருக்கிறதால இந்த உலகம் இருக்கிறது இல்லை. அப்ப தூங்கும் பொழுது ஜீவன் நம்முடைய உள்ளில் அடங்கி இருக்கிறது. அப்பொழுது நமக்கு அடி தெரியாது, முடி தெரியாது, இடம் தெரியாது, பொருள் தெரியாது, வேற எதுவுமே நமக்கு தெரியாத நிலையில நம்ம இருப்போம். அப்ப நமக்கு எப்ப இந்த நிலைமைகள் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கம் விழிச்சு நம்முடைய உள்ளில் இருக்கின்ற அந்த ஜீவன் வெளியில வந்தபோதுதான் நமக்கு அப்ப எல்லா விஷயமும் தெரியுது. அதனால நம்முடைய உள்ளில் இருந்து வெளியில் வந்த ஜீவனை திரும்ப என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே கொண்டு போய் பார்க்கும் பொழுதுதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப உள்ள இருந்து ஜீவன் வெளியில வந்துச்சுன்னா சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால ஜீவன் எங்க இருந்து வந்துச்சோ அதுக்குள்ளவே கொண்டு போய் நிறுத்தி பார்க்கும்போது நமக்கு சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்பொழுதுதான் ஞானம் உண்டாகின்றது. அதற்கே மத்தக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உள்ளுக்குள்ள ஜீவனை போய் எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துல நின்னு இது பண்ணும் போதுதான் நமக்கு அந்த மத்தக ஞானம் கிடைக்குது. இப்போது உலகத்துல அந்த விதமா யாரும் செய்யறது இல்லை. வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு புத்தக ஞானம் மட்டுமே இருக்கிறது. அது பொய். புத்தகம்ன்றது பொய் இல்லையா? அதனால நாம் படித்ததெல்லாம் பொய்யாகி போகிறது. மேலும் வேத சாஸ்திர இதிகாசங்கள் ஒன்றும் பொய் அல்ல. அவை எல்லாமே மெய், அதாவது சத்தியமாகும். மேலே சொன்னபடி அவனவனுடைய ஜீவனை உற்பத்தி ஸ்தானமாகிய மத்தகத்திற்கு கொண்டு போய் சத்தியத்தை அறிந்தவர்கள்
எழுதி வைத்திருக்கின்றவை எழுதி வைத்திருக்கின்றையாகும் இந்த வேத சாஸ்திர இதிகாசங்கள் எல்லாம். அப்ப உலகவாசிகள் மேல் சொன்னபடி விதத்துல எதுவும் செய்யறதில்ல. உண்மை தத்துவத்தை அறியாமலும் பகிரங்கமாய், அதாவது வெளிப்படையாய், தத்துவம் இல்லாததாய், அசத்தியமாய் இருக்கின்ற நிலைமையை பார்த்தாகும் அபிமான வாத பிரதிவாதங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் தவறாகும். அப்பொழுது தன்னுடைய உண்மை தத்துவத்தை அறியணும்னா தன்னில் உள்ள அந்தரமாகிய தத்துவத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையை அறியவும் பகிரங்க நிலைமைகள் தப்பிதம் என்றவும் நமக்கு தோன்றக்கூடும். அதல்லாமல் வெளி தொழில்களை மேற்கொண்டு கிரந்தாதிகளை வாசித்து கர்வமடைந்து நான் மகா பண்டிதன் என்ற அபிமானத்தால் யாதொரு ஞானமும் உண்டாவது இல்லை. ஞானம் உண்டாக வேண்டுமென்றால் தன்னில் அந்தரங்கமாய் இருக்கின்ற தத்துவத்தை பார்த்து அக்ஷராபியாசம் செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டுமே தாதுவிற்கு உணர்வு உண்டாகிறது. அந்த சமயத்துலதான் நாம சர்வறிஞனாய் தீருவோம்னு சொல்லி சாமி இந்த அக்ஷராபியாசம்ன்ற டாபிக்கும் 5வது சாப்டரையும் நிறைவு செய்கிறார். ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார். ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் நேத்திக்கு வரைக்கும் சித்த வேதத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் அத்தியாயத்தில் பஞ்சபூதங்களுடைய தத்துவம் என்னங்கிறத சாமி எழுதின விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லியிருந்தோம். தொடர்ந்து இன்றைக்கி பார்க்க இருக்கிறது அக்ஷராபியாசம் பற்றின ஒரு டாபிக் தான். ஏன் இந்த புரிதல் தன்மையானது இங்கே வித்தியாசப்படுது அப்படிங்கிறத சாமி இதில் நல்லா தெளிவுபடுத்தியிருப்பார். வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பஞ்சபூதங்களானது அது உள்ளுக்குள்ளார இருக்குது. ஆகாசமாக இருக்கக்கூடிய சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி, ஜீவனாக இருக்கக்கூடிய வாயுவாக இருக்கக்கூடிய சிவன் அது புருவ மத்தியத்தில், அதுக்கு கீழ்பாகத்தில் ருத்ரனாக தேஜஸாக இருக்கக்கூடிய பிரகாசம், அதுக்கு கீழே மூக்கினுடைய அந்த துவாரங்களில் ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனதனுடைய நிலைமை, அதிலிருந்து வெளிப்புறமாகத்தான் அகங்காரமாக ஜடமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நிலைமை, அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய நிலைமை. ஆனால் நாம் அதைய பஞ்சபூதங்களாக என்ன இந்த உலகமானது புரிஞ்சு வச்சுருக்குது அப்படின்னா நிலம், நீர், காற்று, பூமி, ஆகாசம்னு சொல்லி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த புரிதல் தன்மை இப்படி மாறுபடுறதுக்கு காரணமே யாரும் படிக்காதனால தான். அக்ஷராபியாசம்ங்கிறது யாரும் செஞ்சது கிடையாது அப்படின்னு. அப்போ நாமெல்லாம் இங்கே படிக்கிறதா செஞ்சு ஒரு வேலைகளை செஞ்சிட்ருக்கிறோமே, ஸோ அது படிப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டால் அது உண்மையாகவே அக்ஷராபியாசம் கிடையாது. அது வெறுமனே ஒரு பாஷைகளை படிக்கிறோம், ஒருத்தர் சொன்ன தத்துவங்களை படிச்சுக்கிறோம். ஆனால் அக்ஷராபியாசம்ங்கிறது அது ரொம்பவும் வித்தியாசமானது. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி அது படிக்கக்கூடிய படிப்பு அது அல்ல. அதுக்கு சாமி ஒரு உதாரணம் கூட இதில் முன்னாடியே சொல்லியிருப்பார். ஏன் இந்த தவறான வித்தியாசம், அந்த புரிதல் தன்மை மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஒருத்தர் ஒரு வாழை குலையை எடுத்துகிட்டு நல்லா உழுது அதில் நல்லா அதை நட்டு வச்சு அதுக்கு எரு ஊட்டி நல்லா தண்ணீர் வார்த்து அதை நல்லா வளர்த்தி எடுக்கிறார். அதில் கொலை தள்ளுனதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு காயை எடுத்து பொரியல் வைக்கிறார், இன்னொரு காயை எடுத்து சாம்பார் வைக்கிறாரு, இன்னொரு பழத்தை எடுத்து பாயாசம் செய்கிறாரு, அப்புறம் கூட்டுக்கறி செய்கிறாரு. இப்படி அதில் என்னென்ன பதார்த்தங்கள் செய்ய முடியுமோ அப்படி எல்லாத்தையும் அவர் செய்கிறார். அது எல்லாத்தையுமே செஞ்ச பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே ஒரு இலையில் போட்டு அதை முழுக்க நல்லா திருப்தியாக சாப்பிடவும் செய்கிறார்.
எப்படி சாப்பிட்றாரு அப்படின்னா, அந்த இலைய வந்து நல்லா வலிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது முழுவதுமாக சாப்பிட்டு தீர்த்துட்டார். தீர்த்ததுக்கப்புறம் அந்த இலைய எடுத்துட்டு போய் வெளியில வீசிட்டார். அந்த இலைய ஒரு 2 நாய் வந்து நக்கி பார்க்குது. இப்போ அவங்களுக்குள்ளார சண்டை. என்ன அப்படின்னா, மோர் குழம்புல தித்திப்பு அதிகமாக இருக்குது, பொரியல்ல புளிப்பு கம்மியாக இருக்குது, சாம்பாரில் அந்த இனிப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சாம்பார் எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியாது, மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு அந்த ருசி தெரியாது, ஒரு பொரியல் எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இதில் அது கம்மி, இதில் அது ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்தபடி சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஒரு புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இதில் இந்த புரிதல் தான் சரி, இந்த புரிதல் தவறு, இவர் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, இப்படி அவர் சொல்லலை, அவர் இந்த ஆங்கிளில் அவர் எழுதலை, இந்த ஆங்கிளில் தான் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் எப்படி ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுருப்போமோ, அந்த மாதிரி தான் அந்த இலைய நக்குன 2 நாய்களும் சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சண்டை முத்தி போய் 2 கடிபிடி போட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு போச்சு. அந்த மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, அவங்க அனுபவித்த அனுபவங்களை ஸ்ருதிகளாக, அந்த அனுபவ புஸ்தகங்களாக அதை வந்து எழுதி வைக்கிறாங்க. நாளைக்கு யாராவது அனுபவ நிலைமைக்கு போகும்போது அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம், ஓ இந்த அனுபவம் அவருக்கு ஏற்பட்டிருக்கா, அப்போ நமக்கு ஏற்பட்டது அப்போ சரிதான், நம்முடைய அனுபவம் சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக கூட அவங்க எழுதியிருக்கலாம். ஆனால் நாம் அனுபவம் சைடே போகாமல் வெறுமனே வார்த்தைகளை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு, வார்த்தைகளை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, இது இப்படி தான் இதனுடைய அர்த்தம்னு சொல்லி நாம் ஒரு பிரதிவாதங்களில் ஈடுபடுறதுங்கிறது இந்த நாய்கள் கடிபிடி போட்டு சண்டை போட்டு ரத்தம் சிந்தி போனதுக்கு சமம் தான். அப்போ உண்மையான அர்த்தம் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த 2 நாய்களுக்கும் அங்கே பரிமாறப்பட்ட உணவு பதார்த்தம் என்னென்ன வகையை சார்ந்தது, அது என்னென்ன ருசியை சார்ந்ததுங்கிறது அதுக்கு எப்படி புரிய வரும் அப்படின்னா, அவர் எப்படி ஒரு வாழைக்கன்றை கொண்டு வந்து நட்டு அதிலிருந்து ஒவ்வொரு பதார்த்தங்களை உண்டு பண்ணாரோ அதே மாதிரியே உண்டு பண்ணி, அவர் எப்படி அந்த வாழை இலையில் அதெல்லாம் பரிமாறப்பட்டு அவர் எப்படி சாப்பிட்டு முடித்தாரோ அதே மாதிரி திருப்தியாக அவங்களும் சாப்பிட்டாதான் உண்மையாகவே இதில் பரிமாறப்பட்டது என்னன்னே தெரியும். அதுலேயே அந்த கடைசியில் அந்த வாழை இலையை நக்கும் போது அதில் என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏதோ ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டு அது மிச்சம் போட்டிருந்தா கூட அந்த ஒரு ஐட்டத்தினுடைய ருசி மட்டுமே இருக்கும், அதில் இது தித்திப்பா கசப்பாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எல்லா ஐட்டமும் போட்டு சாப்பிட்டு முடித்த இலையில் அது சக்தினி மாதிரி அது எல்லா ருசியும் கலந்த நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இந்த கசப்பு இனிப்பு புளிப்புன்னு சொல்லி இது ஜாஸ்தியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லி நாம் சண்டை போடுறதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை மாதிரி நாமளும் செயல்படணும். அப்போது ஒரு ஸ்ருதியை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு மகா வாக்கியத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தையை படிக்கிறோன்னு சொன்னால் வெறுமனே அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதை எழுதினவர் என்ன அனுபவத்துக்கு போய் எழுதினாருங்கிறது நம்ம போய் பார்க்கணும். அந்த அனுபவத்துக்கு போனால் தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமே தவிர, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தானே, சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்துக்கு பின்னாடி போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய உண்மையான தன்மையானது நமக்கு தெரியறது கிடையாது. அதனால் இந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வச்சிருக்கக்கூடிய அறிவுங்கிறது அவங்களுடைய அனுபவ அறிவாக இருக்குது. ஆனால் அதை படிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. அனுபவம் வராமலே தான் அதை நம்ம படிக்கிறோம். அப்போ அவங்களுடைய ஆங்கிளில் அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னு எப்படி நமக்கு தெரியும்? இப்போ சாமியே வந்து சித்தவேதத்தை 22 அத்தியாயங்களாக எழுதியிருக்கிறாருன்னா அவருடைய அனுபவத்தை அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். இதை நம்ம படித்த உடனே அவருடைய அனுபவத்தை அப்படியே புரிஞ்சுக்க முடியாது. நம்ம அனுபவத்துக்கு தகுந்தபடி தான் இது ஒவ்வொன்றையும் கிரகிச்சிட்ருக்குறோம். முதல் முறை படிக்கும்போது இது ஒரு மாதிரி இருக்கும், 10வது முறை படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷம் நல்லா பயிற்சியில் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு அனுபவம் வந்ததுக்கப்புறம் படிக்கும்போது இன்னும் அது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அனுபவத்துக்கு தகுந்தபடி தான் நாம் இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சுட்ருக்கிறோமே தவிர, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுட்ருக்கிறோமே தவிர, அந்த எழுதினவருடைய அந்த எக்ஸாக்டான அந்த கோணத்தை நாம் போய் அணுகுனதே கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த அனுபவமானது உண்டாகிறது கிடையாது. அதனால தான் சாமி சொல்றாரு, நாம் அக்ஷராபியாசம் படிக்கிறது கிடையாது. நாம் அக்ஷரம்னு சொல்லி நினைக்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, எழுத்துக்களை தான் அக்ஷரம்னு நினைக்கிறோம். மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 எழுத்துக்கள் இருக்கும். தமிழில் வந்து 218 நினைக்கிறேன், மறந்து போச்சு, சின்ன வயசில் படித்தது. 218 எழுத்துக்கள் இருக்கும்.
இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 எழுத்துக்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாஷைகளுக்கும் அந்த எழுத்துக்களினுடைய அந்த வடிவத்துக்கு தகுந்த கவுண்டிங்குங்கிறது மாறுபட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அதைத்தான் நாம் வந்து அக்ஷரம் அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து படிச்சுட்ருக்குறோம். உண்மையாகவே அக்ஷரம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அக்ஷரம் அப்படின்னு சொன்னாலே ஷரம் அப்படின்னு சொன்னால் நாசம் உள்ளதுன்னு அர்த்தம். அக்ஷரம் அப்படின்னு சொன்னால் நாசம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ அக்ஷரம்ங்கிற வார்த்தைக்கு நான் பொருள் நாசம் இல்லாதது. அப்போ நாசம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தான்கிற நிலைமை, அந்த பிரம்மங்கிற நிலைமை. அதுக்கு தான் அடிமுடி கிடையாது, அதுக்கு தான் ஆதி அந்தம் கிடையாது, அதுதான் நிலைத்து இருக்கக்கூடியது, எந்த ஒரு மாற்றமும் உண்டாகக்கூடியதில்லை, எந்த ஒரு மாற்றமும் உண்டாகிறதில்ல. அப்போ அழிவே இல்லாத ஒரு பொருள்னா அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தான்கிற பிரம்மமாக இருக்கக்கூடிய நிலைமை. ஆனால் நாம் அக்ஷரம்னு நினைக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள், அந்த எழுத்துக்களை கவனித்து பாருங்கள். இப்போ ஆ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு வடிவம் இருக்குதானா? வடிவம் உண்டாகிறது இல்லை. ஆன்னு சொல்லும்போது எந்த வடிவத்தையும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா சப்தங்களுக்கு வடிவம் கிடையாது. அது ஒரு சப்தம், அவ்வளோதான், ஒரு சவுண்டு. அதில் நம்ம வடிவத்தை தேட முடியாது. ஆனால் அதுக்கு நாம் கொடுத்த வடிவம் தான் அந்த எழுத்து உரு, அதுதான் அந்த எழுத்துக்கள்னு சொல்கிறது. அதுதான் ஆ அப்படின்னு நாம் எழுதி காமிக்கிறது. அந்த எழுத்து உருவை நம்ம கவனிக்கும் போது அந்த சப்தம் நமக்கு நினைவுக்கு வரணும் அப்படிங்கிறத நாம் படிச்சுட்ருக்குறோம். அப்போ நம்மளுடைய சப்தத்தை நாம் என்னமாக படிக்கணும், ஒருத்தருக்கு கன்வே பண்ணுறோம், ஒரு கடிதம் எழுதி நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறத நேரில் போய் சொல்ல முடியாதனால ஒரு கடிதம் எழுதுகிறோம், இல்லை ஒரு மெசேஜே அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த எழுத்து உருவை கவனித்து பார்த்து இந்த எழுத்து உருவுக்கு இந்த சப்தம், இந்த சப்தங்களுக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன கன்வே பண்ண வந்தோமோ அதை அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நாம் இந்த எழுத்துக்களை படிக்கிறதும் அதை வெளிப்படுத்துறதுமா செஞ்சிட்ருக்குறோம். அப்போ இந்த வடிவமே இல்லாத இந்த சப்தத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நாசம் உள்ளது தான். அது இந்த ஆங்கிற வார்த்தை தமிழில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழிகள்லையுமே அந்த வார்த்தைகள் இருக்குது. அந்த அத்தனை மொழிகள்லையுமே அது எழுத்து உருக்கள் வித்தியாசமாக இருக்குது, வேறு வேறு விதமாக எழுதி வச்சுருக்குறாங்க. மலையாளத்தில் ஆங்கிறது ஒரு மாதிரி இருக்கும், தமிழில் ஒரு மாதிரி இருக்கும், தெலுங்கில் ஒரு மாதிரி இருக்கும், ஹிந்தியில் ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் ஒரு மாதிரி இருக்கும். அதில் இந்த ஆங்கிற வார்த்தையை அவர் சுட்டி காமிக்கும் போது எனக்கு ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எப்படி இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்தாக இருக்கக்கூடியது ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய அகரம் இருக்கிறதோ, அதுபோல் இந்த உலகத்திற்கெல்லாம் முதலாக உண்டாக்கப்பட்டது அந்த பகவான், இறைவன். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பே இருக்கக்கூடியவர் இறைவன் அப்படின்னு அந்த செய்யுள் உணர்த்துற மாதிரி எனக்கு ஒரு பொருள் தெரியுது இதை படிக்கும்போது. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையாக இருக்கிறது போல உலகத்திற்கெல்லாம் முதன்மையாக ஆதி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அந்த செய்யுளை படிக்கும்போது புரிய வருது. அப்படி தான் சாமி இங்கே ஆவை உதாரணம் காமிச்சு சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லா மொழிகள்லையுமே இந்த ஆங்கிற வார்த்தை இருக்குது. அந்த எல்லா மொழிகள்லையுமே ஆங்கிற வார்த்தைக்கு வெவ்வேறு எழுத்து உருக்கள் இருக்குது. அந்த எழுத்து உருக்களை படிக்கும்போது நாம் அந்த ஆங்கிற வார்த்தையை சப்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சப்தத்தை எழுப்புவதற்காக வேண்டி நாம் உண்டாக்குறது தான் இந்த எழுத்து உருக்கள், எழுத்துக்கள். சப்தத்தை நாம் நினைப்பதற்காகவும் அதை எழுப்புறதுக்காகவும் தான். இப்போ இந்த சப்தத்தை எழுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் வாயில் நம்ம திறந்து ஒரு சப்தத்தை ஏற்படுத்துகிறோம். அப்போ இந்த வாய் மூடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் சப்தத்தை ஏற்படுத்த முடியாது. அப்போ வாயில் ஒரு அசைவு ஏற்படணும், அது திறந்து அங்கே ஒரு சப்தத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஜீவ ஆற்றலை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவங்க, தனக்கு சக்தியே இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களால பார்த்திங்கன்னா பேச முடியாது, சப்திக்க முடியாது. ஏன்னா சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் சப்தமும் கிடையாது தாங்க. சப்தம் வேணும் அப்படின்னா சக்தியினால தான் அதுக்கு உண்டாக்க முடியும். அதனால தான் சக்தி இல்லையில் சப்தம் இல்லை, சப்தம் இல்லையில் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனுக்குள்ளார சப்தமானது உள்ளில் தட்டுறதுனால தான் இந்த சக்தியானது காலையில் எந்திரிச்ச உடனே வெளியில் வியாபிக்குது. அதனால தான் சப்தம் இல்லை என்றால் சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ நாம் இந்த சப்தத்தை உண்டு பண்ணுறது எல்லாமே அவனுடைய சக்தியை கொண்டு தான், அவனுடைய ஜீவ ஆற்றலை விரயம் செஞ்சு தான் பண்ணுறோம். இந்த சப்த ரூபமாக வெளியில் போகக்கூடியது மட்டும் கிடையாது.
இப்போ ஒரு கைகளை அசைச்சு நம்ம ஒரு சப்தத்தை ஏற்படுத்துகிறோம் கிளாப் பண்ணி அப்படின்னாலும் அதுக்கு ஜீவாற்றல் விரயம் பண்ணணும். ஒரு கீபோர்டு வாசித்து ஒரு சப்தத்தை உண்டு பண்ணணும்னாலும் அதுக்கு தேவைப்படுது. இப்படி நாம் எந்தெந்த வகையிலலாம் சப்தத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்துலேயுமே நம்ம ஜீவ ஆற்றலானது விரயமாகாமல் முடியறது கிடையாது. அப்போது இந்த நாம் படிக்கக்கூடிய இந்த எழுத்து உருக்கள், இந்த ஆங்கிற அகரம், இதெல்லாமே ஆங்கிற அகரம் முதல் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களுமே அவனவனில் இருக்கக்கூடிய ஜீவனை தீர்ப்பதற்காக தீர்த்து தான் அதை நாம் அந்த சப்தங்களை உண்டாக்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே நாம் படிக்கக்கூடிய அத்தனை விஷயத்துலையுமே அந்த ஜீவனை வெளியில் போய் நசிய விட்டுட்டே தான் இருக்கிறோம், தீர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கடைசியே என்ன ஆக போகிறோம் அப்படின்னா செத்து தான் போக போகிறோம். அப்போ நாம் இப்போ படிக்கிறது எதைய? நம்மளை நாசம் செய்யறதையா, நாசம் செய்யாமல் இருக்கிறதையா? நாசம் உள்ளதை படிக்கிறோமா, நாசம் இல்லாததை படிக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆலோசனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை நசிக்க செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம படிக்கிறோம். எது நாசம் உள்ளதோ, எது நிரந்தரம் இல்லையோ அதைத்தான் நம்ம படிக்கிறோம். ஏன்னா இந்த புரிதல் தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாம் இந்த சித்தவேதத்தை இந்த வகையில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் 10 வருஷம் கழித்து வேற ஒரு புரிதல் தன்மை வந்துச்சுன்னா நம்ம வேறு மாதிரி பேச போகிறோம். அப்போ இந்த புரிதல் தன்மையும் நாசம் உள்ளது தான், இதுவும் டெம்பரவரி தான். இதுதான் சரின்னு இங்கே நம்ம சொல்லிட முடியாது. அப்போ ஒவ்வொரு நிலைகளுக்கும் அது மாற்றம் உண்டாயிட்டே இருக்கிறது நாசம் உள்ளது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ நாம் படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நாசம் உள்ளதாகவே இருக்குது, நம்மை நசிக்க செய்யக்கூடியதாகவே இருக்குது. அதனால தான் நாம் நாசம் உள்ளதை படிக்கிறதுனால தான் நாம் நசிஞ்சு போயிட்டுருக்குறோம். அப்போ நாம் நசியக்கூடாது அப்படின்னு சொன்னால், நாம் செத்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னால், எது சாகாததாக இருக்குதோ, எது நாசம் இல்லாமல் இருக்கிறதோ அதை படிக்கும் போது மட்டும்தான் நாமளும் நாசம் இல்லாதவர்களாவோம். அப்போ எது நாசம் இல்லாதது? இதுக்கு முன்னாடியே சாமி ஒரு விளக்கம் கொடுத்தார் இல்லையா? அவனவனுக்குள்ளார் இருக்கக்கூடிய தானாக இருக்கக்கூடிய பிரம்மம், அதுதான் அக்ஷரம்னு சொல்லக்கூடிய நாசம் இல்லாத நிலைமை. அதனால் அவனவனுக்குள்ளார் இருக்கக்கூடிய வித்தையாக இருக்கக்கூடிய அந்த தானாக இருக்கக்கூடிய பொருளை நாம் படிக்கணும், அதை அபியாசிக்கணும். அதுக்கு தான் அக்ஷராபியாசம்னு சொல்கிறது. அக்ஷரமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை அபியாசிப்பது, படிப்பது, அதுதான் அக்ஷராபியாசங்கிறது. நாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய அகாரம் முதற்கொண்டு எல்லா எழுத்துக்களுமே நசிகின்றது. அதை படிக்கும்போது நாமளும் நசிஞ்சு போகக்கூடிய நிலைமைங்கிறது தான் அங்கே உண்டாக முடியும். அப்போ இந்த நாசமே இல்லாத பொருள் அது எங்கே இருக்குது? இப்போ நாம் வெளியில் படிக்கிறோம், வெளியில் படிக்கிறது எல்லாமே நாசம் உள்ளதுன்னு ஆகிப்போச்சு. அப்போ நாசம் இல்லாததை படிக்கணும்னா நாம் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த நாசம் இல்லாத பொருள் அப்படின்னு சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளார தான் இருக்குது, அது வெளியில் கிடையாது. அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய தானாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை படிக்கணும்னு சொன்னால் அவனவனுக்குள்ளார போய் படிக்கணும். அவனவனுக்குள்ளார போய் படிக்காமல் வெளியில் படிச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு பொருள் கிடைக்கிறது கிடையாது. இந்த சித்தவேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையே நம்ம வெளியில் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பொருள் கிடைக்கிறது கிடையாது. அதனுடைய தத்துவம் நமக்கு புரிய போகிறது கிடையாது. வேணால் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் புரிதல் தன்மை ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அது அனுபவம் வரணும். அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளார போய் படிக்கணும். நாம் சாதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பத்திரமோ ஒரு பணமோ நகையோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டாக்குமெண்ட்ஸோ இருக்குது, ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பாலிசி டீட்டெயில்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அது எங்கே நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறோம்? ஒரு லாக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ஹிடன் லாக்கர் இருக்குமா? திருடன் இந்த லாக்கரை திறந்தா கூட அவன் கண்ணுக்கு படாத அளவுக்கு ஏதாவது ஹிடன் லாக்கர் இருந்தால் அதில் போய் பத்திரப்படுத்தி வைப்போம். இப்போ உள்ளுக்குள்ளார தான் நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறோம். அப்போ இந்த லௌகீக பொருட்களாக இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய இதுலேயே முக்கியம்னு நாம் நினைக்கக்கூடிய விஷயத்தவே நம்ம உள்ளுக்குள்ளார தான் பத்திரப்படுத்தி வைக்கிறோம். எல்லார் கண்ணுக்கும் படுற மாதிரி டேபிளில் வச்சுட்டு நம்ம அதை அசால்ட்டாக விட மாட்டோம். அந்த பத்திரம் அப்படின்னு சொன்னாலே அதை தொலைக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அதைவே பத்திரம்னு சொல்லி பேரே அப்படி தான் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இதை பத்திரமா வச்சுக்கோ, தொலைக்காமல் வச்சுக்கோங்கிறதுக்காகவே அப்படி ஒரு பேரையும் சூட்டியிருப்பாங்க போல இருக்குது. அதனாலே நாம் என்ன பண்ணுறோம், அதை உள்ளுக்குள்ளார பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறோம். அப்போ அதை உள்ளுக்குள்ளார தான் நாமளும் பத்திரப்படுத்துகிறோம். அப்போ இந்த தத்துவம் மட்டும் எப்படி வெளியில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம்? எப்படி வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தகத்தை படித்தா தத்துவம் புரிஞ்சிடும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை படித்தா நமக்கு பொருள் கிடச்சிரும், நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்புறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருக்குது இல்லையா? அப்போது உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளார போய் படித்தா தான் முடியும். நாம்
வேதங்களில் சொல்லப்பட்ட அத்தனை புராண கதைகளாகட்டும், இதிகாச புராணங்களாகட்டும், இந்த ஸ்ருதிகளாகட்டும், பிரம்ம உபதேசம்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களாகட்டும், இதனுடைய எல்லா விஷயங்களுமே அவங்க எங்கே போய் படித்தாங்க அப்படின்னா அவனவனுக்குள்ளார படித்தது தான். அவங்களுக்குள்ளார ஏற்பட்ட அனுபவங்களை தான் அவங்க ஏட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம ஏட்டில் மட்டுமே அந்த அனுபவத்தினுடைய அர்த்தங்களை தேடாமல் அவனவனுக்குள்ளார அவங்கள மாதிரியே நம்ம போய் தேடினா மட்டும்தான் முடியும். அதனால் உள்ளுக்குள்ளார எந்த இடத்துல அந்த தாது இருக்குதோ அங்கே போய் நம்ம படிக்கணும். அப்போ தான் தாதுவுக்கு உணர்வு ஏற்பட்டு அந்த அக்ஷராபியாசங்கிறது செய்ய முடியும். அந்த தாது அப்படிங்கிறது அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய சத்துவமாக இருக்கக்கூடிய அவனுடைய தனம்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்து, அதுக்குள்ளார போய் படிக்கணும். அதை படிக்காமல் நமக்கு இங்கே தாது உணர்வு உண்டாகிறதில்ல. தாது உணராமல் நமக்கு இங்கே பொருளானது புரியறது கிடையாது. அதனால் அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய தாது உணர்வதற்காக உள்ளுக்குள்ளார போய் படிக்கணுமே தவிர வெளியில் நம்ம படிக்கிறதுல நமக்கு பொருள் புரியறது கிடையாது. அதனால் அக்ஷரமாக நாசம் இல்லாததாக இருக்கக்கூடிய அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய தனமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய பொருளை படிக்கணும். அதை படிக்கும் போது தான் நமக்கு பொருள் புரியுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தோம் அப்படின்னு சொன்னால் அது முழுவதுமே மாற்றத்துக்குள்ளேயேதான் இருக்குது. இன்றைக்கி அது சரின்னு படலாம், நாளைக்கு அதவே நம்ம தப்புன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி தப்புன்னு சொல்கிறத நாளைக்கு சரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்படி தான் அது வேறு வேறு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சப்தங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் போது நாசம் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போ அந்த சப்தம் உண்டாகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அங்கே போய் படிக்கணும். அது எதனால் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம சரியாக படிக்கணும். அப்போ சப்தம் உண்டாகக்கூடிய இடத்துல போய் படிக்கணுமே தவிர சப்தங்களை படிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. வெறும் சப்தங்களை கிரகிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. சப்தம் உண்டாகக்கூடிய அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை முதல்ல போய் படிக்கணும். அப்போ தான் சரியான தத்துவத்தை கிரகிக்க முடியும். அதுக்கு நாம் உள்ளுக்குள்ளார போகணும். அப்போது உள் அப்படிங்கிற ஒரு படிப்பு இருக்குது, வெளி அப்படிங்கிற படிப்பு இருக்குது. இப்போ இந்த வெளிங்கிற படிப்பில் எல்லாமே புஸ்தக படிப்பாகவே இருக்குது. உள் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பு எல்லாமே மஸ்தக படிப்பாகவே இருக்குது. இந்த உள் வெளி இந்த ரெண்டுலேயும் எதை நாம் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஏன் அவர் உள்ங்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல உண்டானது உள் தான். அந்த உள் அப்படிங்கிற பாகத்திலிருந்து தான் வெளிங்கிறது பிரதிபலித்து காமிக்கப்படுது. வெளிங்கிறது உண்மையாகவே இல்லாதது, அது இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்குறாங்க. இந்த மாயையினால் காண்பிக்கப்படக்கூடியது எப்போவுமே இருக்கக்கூடியது, முதலிலிருந்தே இருக்கக்கூடியது, அதுதான் எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடியது. அந்த உள் அப்படிங்கிற பாகத்துக்கு நம்ம போகும்போது தான் அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியும். இப்போ வெறும் ஒரு காகிதம் இருக்குது, அதுக்கு உள் வெளிங்கிறது எதுவுமே கிடையாது. இது உள்ளா வெளியிலையான்னு கேட்டால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு நிலைமையும் இல்லாமல் இருக்குது. அதுக்கு பதிலாக நாம் ஒரு அரை வட்டத்தை வரைகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, சி மாதிரி ஒரு அரை வட்டத்தை வரைகிறோம் அப்படின்னா உடனே அதுக்கு உள் அப்படிங்கிறது உண்டாயிருது. அந்த உள் உண்டானதுனால தான் அதை வெளின்னு சொல்லிக்கிறோம். இல்லைன்னா வெளிங்கிறது அங்கே உண்டாகிறது கிடையாது. அந்த பேப்பரில் பாருங்கள், சிங்கிறது சின்னதாக இருக்கும். அந்த சிக்குள்ளார இல்லை ஒரு ரவுண்டே போட்டாலும் அந்த ரவுண்டுக்குள்ளார சின்னதான ஒரு பொருளை தான் உள்னு சொல்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அப்போ உள் அப்படிங்கிறது எப்போவுமே சின்னது தான். ஆனால் வெளிங்கிறது எப்போவுமே பெருசாகவே இருக்குது. அதனால தான் சின்னதிலிருந்து தான் இந்த பெருசு உண்டாச்சு அப்படிங்கிறதையும் கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு ஆலமரம்ங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது, அது பல விழுதுகளை பூமியில் தாங்கி தன்னை அகலமாக விஸ்தரிச்சுக்கிட்டே போகுது. அதை நாம் தொந்தரவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது அடுத்தடுத்த கிளைகளை போட்டு அந்த அடுத்தடுத்த தூண்களை அது மரமாகவே மாற்றிக்கும். அந்த விழுதுகள் பூமியில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வேறு பிடிச்சு அந்த விழுதுகள் எல்லாத்தையுமே ஒரு மரமாகவே மாற்றிடும். அப்படி ஒன்று கிளைகளை விட்டு விட்டு சைடில் எல்லாம் விஸ்தாரமாகி ஒரு பெரிய ஒரு மரமாக கூட ஒரு மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அவ்வளோ பெருசாக கூட வளர்கிற அளவுக்கு அந்த ஆலமரத்துக்கான ஒரு நிலைமைங்கிறது இருக்குது. ஆனால் அதனுடைய விதையை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த கடுகுலையும் கால் பாகம்தான் இருக்கும். கடுகுலையும் 4ஆக உடைச்சா அதனுடைய பாகம் என்னவாக இருக்குமோ அவ்வளோதான் அந்த ஆலமரத்தினுடைய விதை. அந்த இத்தினூண்டிலிருந்து தான் அவ்வளோ பெரிய மரம் வளர்ந்து வருது. அதனால தான் இந்த சின்னதிலிருந்து தான் பெருசு உண்டாகிறதுங்கிறத சாமி இது ஒரு உதாரணமாக கூட இங்கே சொல்லியிருப்பார். இப்போ இந்த பேப்பரில் வரைஞ்சபடியே இன்னொரு உதாரணம் கூட இதில் பயன்படுத்தியிருப்பார் சாமி. ஒரு மண்பானை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மண் உருண்டை எடுத்து நல்லா ஒரு பண்பட்ட ஒரு மண் களிமண்ணோ இல்லை செம்மண்ணோ எதையோ எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அதை குழச்சி
அதுக்கு நல்ல ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு சக்கரத்தில் கட்டி அந்த சக்கரத்தை சுற்றி விட்ருவார். அது பார்த்திங்கன்னா பால் மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும் அந்த உருண்டை. அதுக்குள்ளார உள்ளோ வெளியோ எதுவுமே இருக்காது. ஏன்னா உள்னு ஒன்று இருந்தால் தான் வெளின்னு ஒன்று சுட்டி காமிக்க முடியும். வெறும் பால் அவ்வளோதான், அது உருண்டையாக இருக்கும். அதில் அவர் என்ன பண்ணுவார்னா, சக்கரம் சுத்த சுத்த அதனுடைய மேல் பாகத்தில் தன்னுடைய பெருவிரலால் ஒரு குழியை உண்டு பண்ணுவார். உடனே அதுக்கு உள் அப்படிங்கிறது உண்டாயிரும். அதுக்குள்ளார கையை விட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே அந்த உள்ளே இருக்கக்கூடிய குழியை பெருசு பண்ணிகிட்டே வருவார். அதுவும் பானை மாதிரி ஒரு உருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வெயிலில் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், நெருப்பில் சுட்டதுக்கப்புறம் அது நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறோம், பானைக்கு உள் பானைக்கு வெளி அப்படிங்கிறது உண்டு பண்ணுறோம். இப்போ முதல்ல அந்த உருண்டையாக இருக்கும்போது வெளியை பற்றி நம்ம கவலைப்படவே இல்லை. எப்போதுக்கு அந்த உருண்டையில் உள் உண்டு பண்ணமோ அப்போ தான் வெளிங்கிறதே வருது. அதனால தான் உள் தான் முதல்ல வந்துச்சு. அந்த உள் தான் நிரந்தரமானது. இந்த வெளி அப்படிங்கிறது அது வெறுமனே காண்பிக்கப்படக்கூடியது. அந்த வெளி அப்படிங்கிறது நமக்கு தேவை அப்படின்னாலும் முதல்ல உள் உண்டானது தான் முடியும். இல்லை எனக்கு உள் தான் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு உள் தான் தேவை. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உள் உண்டாகாமல் வெளிங்கிறது உண்டாகிறது கிடையாது அப்படிங்கிறத சாமி இந்த உதாரணம் மூலமாக சொல்லியிருப்பார். இப்போது நாம் வெளிமுகமாக பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ வீட்டிலையே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டு திண்ணையிலேருந்து வெளியிலேருந்து நான் வெளிமுகமாக பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா வீடுங்கிறது நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி வந்துடும். நாம் முன்பு இருக்கக்கூடிய வெளி அப்படிங்கிற பாகத்தை, அந்த தெருவை மட்டுமே பார்த்துட்ருப்போம். அப்போ வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கறதுக்கோ அது அறியறதுக்கோ நமக்கு முடியாது. நாம் அதே வாசப்படியிலேருந்து அப்படியே எபோட் டேர்ன் ஆகி நம்ம பின்னாடி உள் அப்படிங்கிற அந்த பாகத்தை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ உலகங்கிறத அந்த வெளி அப்படிங்கிறது என்னவாக இருக்குதுன்னா நம்மளுடைய முதுகுக்கு பின்னாடி வந்துடும். அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறதுக்கோ அறியறதுக்கோ நம்மளால் முடியாது. அப்போ நாம் எங்கே பார்த்துட்ருப்போம், உள்ளுக்குள்ளார பார்த்துட்ருப்போம். அப்போது உள்ளுக்குள்ளார இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் நேர் எதிராக இருக்குது. ஒன்று ஏதோ ஒன்று தான் பார்க்க முடியும். ஒன்று உள்ளே பார்க்கணும், இல்லைன்னா வெளியில் பார்க்கணும். இந்த ரெண்டையுமே ஒன்றா பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒன்று நாம் தான் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த உள் இந்த வெளி அப்படிங்கிறது ஏதோ ஒன்று தான் பார்க்க முடியுங்கிறப்பவே அது ரெண்டு எதிரெதிராக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று இது இல்லைன்னா அது, ரெண்டில் ஏதோ ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் அது ரெண்டு எதிரெதிரானது தான். அப்போ இங்கே நமக்கு இயல்பாகவே எந்த சிரமமும் இல்லாமலே அது பகிரங்கமாக தெரியறது எது அப்படின்னா வெளி தான். அப்போது வெளி பகிரங்கமாக இருக்கும்போது அப்போ அந்தரங்கமாக இருக்கக்கூடியது எதுவாக இருக்குது அப்படின்னா அது உள்ளாக தான் இருக்க முடியும். அப்போ அதுதான் ரகசியமாக இருக்க முடியும். அப்போ தத்துவங்கிறது எங்கே இருக்க முடியும், அந்த ரகசியத்தில் தான் இருக்க முடியும். அப்போ அது உள்ளதாக இருக்க முடியும். அப்போ பகிரங்கமாக இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அத்தத்துவம், தத்துவம் இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தத்துவமே அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் சத்தியம் எப்படி இருக்கும், இருக்காது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் அசத்தியம் தான் இருக்கும். அப்போ சத்தியம் எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே தத்துவம் இருக்கோ அங்கே தான் சத்தியம் இருக்கும். அப்போ சத்தியம் இருப்பது உள்ளுக்குள்ளார, அசத்தியம் இருக்குது வெளியில். அப்போது அந்தரங்கமாக தத்துவமாக எப்போவுமே இருக்கக்கூடிய சத்தியமாக இருக்கக்கூடியது அது உள் பாகமாக இருக்குது. அதுக்கு நேர் எதிராக பகிரங்கமாக தத்துவமே இல்லாமல் அசத்தியமாக இருக்கக்கூடியது வெளிங்கிற பாகமாக இருக்குது. இப்படி தான் இந்த உலகத்தினுடைய இரண்டு நிலைமைகளை நாம் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சராசரங்களும் எல்லா அவஸ்தைகளுமே எங்கிருந்து உண்டாயிருக்குது அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ளார இருந்து தான் அது பிரதிபலித்து வெளியில் வருது. அந்த உள்ங்கிற பாகம்தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய எல்லா சராசரங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம். அது அங்கிருந்து வெளியில் வந்தது தான். நாம் உள்ளுக்குள்ளார போயிட்டோன்னு சொன்னால் இந்த சராசரங்களும் உள்ளுக்குள்ளாரே வந்துடுது. நாம் வெளியில் வந்துட்டோன்னு சொன்னால் இந்த சராசரங்களும் நமக்குள்ளார இருந்து வெளியில் வருது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய பிரதிபலிப்புகள் தான், ஒரு கனவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் தான். அப்போது இந்த சராசரங்களுடைய உற்பத்தி ஸ்தானம் எது அப்படின்னா அது உள் தான். அப்போ அந்த ஸ்தானம் தானே அதுக்கு மூலஸ்தானம்னு சொல்கிறது, அதுதானே அதுக்கு உற்பத்தி ஸ்தானம்னு சொல்கிறது, அதைத்தானே நம்ம குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம். அங்கே தானே நம்ம போக வேண்டியது. ஆனால் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், வெளியில் இருக்கிறோம். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய நாம் போய் படிக்கக்கூடியதும் நாம் இருக்கக்கூடிய இடமும் எங்கே அப்படின்னா உள்ளுக்குள்ளார, நம்மளுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்குள்ளார. அங்கே போய் படிக்கும்போது நம்ம இந்த புஸ்தகத்தெல்லாம் அங்கே போய் கொண்டு போய் படிக்க முடியுமா, முடியாது. அப்போ அவனவனுக்குள்ளார போய் படிக்கிறதுங்கிறது புஸ்தக படிப்பு கிடையாது, அது மஸ்தக படிப்பு. நாம் இப்போ வெளியில் இருக்கிறனால புஸ்தக படிப்பு படிச்சுட்ருக்குறோம். நம்ம உள்ளுக்குள்ளார போகும்போது
அங்கே புஸ்தகம் கிடையாது, அங்கே மஸ்தக படிப்பு தான் அங்கே இருக்கும். அதுதான் சத்தியமாக இருக்கும். வெளியில் இருக்கக்கூடிய புஸ்தக படிப்பு மாறிட்டே இருக்கிறதுனால, அதில் ஏகப்பட்ட புரிதல் தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால, ஒரு புஸ்தகத்தை படிக்கிறவர் தவறாகவும் புரிஞ்சுக்க முடியும், சரியாகவும் புரிஞ்சுக்க முடியும். அது அவரவருடைய அனுபவ நிலையை பொறுத்து அது மாறுபாடு கொடுத்துட்டே இருக்குது. அதனால தான் அதை பொய் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சத்தியம் எங்கே இருக்குதோ அங்கே போய் தான் படிக்கணும். அது சத்தியம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளார போய் தான் படிக்கணும். நாம் வெளியில் இருந்துக்கிட்டு சத்தியத்தை படிக்க முடியாது, சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை படிக்கிறதுக்கு நாம் வெளியில் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவனை திருப்பி உள்ளுக்குள்ளே கொண்டு போகும்போது தான் முடியும். இப்போ அந்த ஜீவனானது சக்தியாக மனமாக வெளியில் பிரதிபலிச்சுட்டு இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் சத்தியம் இருக்குது, அங்கே தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை படிச்சுட்டு இருக்குது. நாம் அந்த நிலையை நாம் மாற்றி அதை உள்ளுக்குள்ளார திரும்பி கொண்டு போய் படிக்கும் போது தான் நமக்கு ஞானம் கிடைக்கும். அதுதான் மத்தக ஞானம்னு சொல்கிறது. ஸோ இதை பற்றின ஒரு விவரங்கள் இந்த உலகவாசிகளுக்கு தெரியாததுனால வெறும் புஸ்தகத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய தான் கிரகிச்ச அளவில் இருக்கக்கூடியதே உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதில் வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணி அதில் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இதில் வேத இதிகாச புராணங்களை விமர்சிக்கிறதும் செஞ்சிட்ருக்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி சாத்தியமாகும்னு. இப்போ இந்த பிரம்மா சரஸ்வதியினுடைய அந்த நிலைமையெல்லாம் கவனித்து பார்த்தா, ஒரு இடத்துல வந்து பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவின்னு இருக்கும், வேறொரு இடத்துல பிரம்மாவுக்கு சரஸ்வதி மகள்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயின்னு எழுதி வச்சுருப்பாங்க அனுபவஸ்தர்கள் எல்லாம். ஸோ அனுபவ நிலைகளுக்கே போகாமல் வெறுமனே புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு எப்படி ஒரு பொண்ணுனால இந்த 4 உறவு முறைகளுக்குள்ளே இருக்க முடியும்னு சொல்லி நாம் இங்கே வியாக்கியானம் பேச வேண்டியதாக இருக்குது. அந்த அனுபவஸ்தர்களுடைய வார்த்தைகளவே நாம் விமர்சனம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க மேலே தப்பு சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேத சாஸ்திர இதிகாசங்கள் எல்லாமே அது வந்து பொய் தானோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட நம்ம போயிடுறோம். ஏன் அப்படின்னா அனுபவங்கிறது இருக்கிறது இல்லை, அந்த உண்மை நிலை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா வேத சாஸ்திர இதிகாசங்கள் எதுவுமே பொய் கிடையாதுங்கிறத சாமி வந்து அவ்வளோ அழுத்தமாக இங்கே சொல்கிறார். அது எல்லாமே சத்தியம்தான், அதில் எதுவுமே பொய் கிடையாது, உண்மைதான். பிரம்மாவுக்கு சரஸ்வதி தாயாகவும் இருக்கிறா, மகளாகவும் இருக்கிறா, மனைவியாகவும் இருக்கிறா, தங்கையாகவும் இருக்கிறான், அது உண்மைதான் அப்படிங்கிறத சாமி அனுபவித்து பார்த்ததுனால அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. நாம் அனுபவிக்காதனால இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், தவறாக எழுதியிருப்பாங்க, இது எப்படி சாத்தியமாகும்னு இங்கே கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த உலகவாசிகள் வந்து அந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்காம வெளியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அர்த்தங்களை மட்டுமே கவனித்து பார்த்துக்கிட்டு அந்த விஷயங்களில் வந்து புரிதல் தன்மையை ஏற்படுத்திக்காமல் ஆனால் வாத பிரதிவாதங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தவறான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ உண்மையாகவே அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளார போய் படிக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தோம்னு சொன்னால் அது முடியாது. அதனால் தத்துவம் உள்ளுக்குள்ளார இருக்குது, சத்தியம் உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்படி அந்தரங்கமாக இருக்கக்கூடிய உள்ளில் போய் படிக்கும்போது தான் அந்த உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகிரங்கமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த வெளி அவஸ்தைகள் எல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை உள்ளுக்குள்ளார போய் நாம் படிக்கணும். அதனால் வெளி தொழில்களை நம்ம விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போய் படிக்கும் போது தான் உண்மையை புரிஞ்சுக்குவோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, சித்தவேதனுடைய கருத்தெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு ஞானம் கிடச்சிருச்சு, நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி நாம் ஒரு மகா பண்டிதன் மாதிரி நாமளே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே எந்த ஒரு ஞானமும் உண்டாகிறது கிடையாது. அதனால் அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடிய தத்துவத்தை கவனித்து அந்த தாது உணர்வு உண்டாகிறதுக்காக வேண்டி செயல் செய்யணும். அப்படி செய்யும்போது மட்டும்தான் எல்லாமே தெரிந்த ஒரு நிலைமையில் சர்வ வக்ஞனாக இருக்க முடியும். அதை தவிர்த்து நாம் உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத தான் சாமி வந்து அக்ஷராபியாசம் மூலமாக இந்த அத்தியாயங்களில் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவில் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா. சுப்பிரமணியம் ஐயா. ஐயா ஆத்த நமஸ்காரங்கய்யா. அம்மா வேற சௌந்தரியம்மாவை பேசுனாங்க. சௌந்தரியம்மா தான் பேசுனாங்கய்யா. சரிங்க, அவங்களுக்கு ஆத்த நமஸ்காரம், நன்றி. அருமையாக தெளிந்த நீரோட்டம் போல சொன்னாங்க. இந்த அக்ஷராபியாசத்தை இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக அழகாக எடுத்து சொன்னீங்க.
உங்களுக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. வேற யாராவது கருத்து சொன்னா பேசட்டுங்க. சரிங்க. அப்போ நிறைவு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரிங்க. அப்போ அப்படியா? நாம நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு தான் வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த வாசகம் அப்படின்னா, நாம் இந்த சித்தவேதத்தை நல்லா படித்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் உபதேசம் தராங்க. சித்தவேதம் படித்ததில் நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜீவனுடைய சரித்திரம் தானே சித்தவேதம்ங்கிறது. ஜீவனை பற்றின எல்லா விவரத்தையும் சாமி சொல்லிட்டாரு. ஜீவன்னா என்ன, அது எப்படி இருக்குது, என்னென்னலாம் நமக்கு செய்யுது, ஜீவன் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும், இப்படி அத்தனை விவரமும் தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த ஜீவனுடைய முக்கியத்துவம் உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு வித்தை வருது அப்படின்னு சொன்னால், அது ஜீவனை ரட்சிப்பதற்காக கொடுக்கக்கூடிய வித்தை அப்படின்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல் என்னென்னா அந்த ஜீவனை காப்பாற்றுறது தான். ஸோ இது ஜீவன் தான் முக்கியங்கிறத நான் சித்தவேதம் பத்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஜீவனை காப்பாற்றுறதுக்கு நான் தயாராகிட்டேன், எனக்கு அந்த வித்தையை கொடுங்கன்னு கேட்டதுனால தான் அவங்க சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வச்சு நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வித்தையை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோமே தவிர, ஜீவனை காப்பாற்றுறோன்னு செஞ்சு கொடுத்துருக்கூடிய சத்தியத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது அன்னையோட மறந்து போயிடுறோம். அது எப்போவுமே நம்ம நினைவிலே வச்சுருக்கணும். எந்த வேலை செய்யும் போது எப்போவுமே அந்த சிந்தனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வேலை செய்யும் போது ஜீவன் விரயமாகுது, இந்த ஜீவனை விரயம் பண்ணி தான் இந்த வேலையை நம்ம செய்கிறோம், ஜீவனை விரயம் பண்ணி தான் இதை நம்ம பார்க்குறோம், ஜீவனை விரயம் பண்ணி தான் இதை கேட்குறோம், ஜீவனை விரயம் பண்ணி தான் இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இதை சிந்திக்கிறதுக்கும் செயல்படுறது எல்லாத்துக்குமே அதுதான் விரயம் ஆகிட்டுருக்கு. இது ஒர்த்து தானா, இப்படி ஜீவனை விரயம் பண்ணுறது சரிதானா அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே சாமி ஆலோசனை செய்ய சொல்கிறார். அதுதான் நித்திய அநித்திய வஸ்து விவேகம்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையுமே நம்ம யோசிக்காமல் இந்த ஜீவனை நம்ம விரயம் பண்ணக்கூடாது. சரி, யோசிச்சுட்டு சரின்னு சொல்லி எல்லாத்துலேயும் தீர்மானிச்சுட்டு விரயம் பண்ணலாமான்னு கேட்டால் அதுவும் கூடாது. ஏன்னா நமக்கு தேவையானது ஒன்று அவசியமான விஷயமா இருக்கும், இல்லைன்னா அத்தியாவசியமான விஷயமா இருக்கும் நாம் செயல்படுறது, இல்லைன்னா அனாவசியமான விஷயமா இருக்கும். இந்த 3 விஷயங்களில் தான் நம்ம ஈடுபட்டு இருப்போம். அவசியம், அத்தியாவசியம், அனாவசியம். முதல்ல இந்த அனாவசியமாக இருக்கிறதுல எல்லாம் ஜீவனை பாதுகாக்கிறதுக்கான வழியை தேடணும். அதுக்கப்புறம் தான் அவசியம் என்னவோ அதுக்கு ஜீவனை விரயம் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு அடுத்த முயற்சி செய்ய முடியும். அதுக்கு அடுத்தபடியாக தான் அத்தியாவசியத்தையும் நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கான வழிவகையை செய்ய முடியும். இப்போ முதல் ஸ்டெப்பு அனாவசியமாக நம்ம ஜீவனை விரயம் பண்ணுறது எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும். அது எல்லாம் எதுங்கிறத நாம் என்னென்ன செய்யலாம் அனாவசியம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் ஜீவன் விரயமாகிறதெல்லாம் தடுத்தோம் அப்படின்னு சொன்னால், உண்மையாகவே நாம் ஜீவனை விரயம் பண்ணுறதுல பாதி குறைஞ்சி போயிடும். மீதி இருக்கிறதையும் குறைக்கிறதுக்கு 2வது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதிக அளவில் நாம் விரயம் பண்ணுறது எல்லாமே அனாவசியமான விஷயங்களுக்காக தான் இருக்கும். அதை நம்ம எப்போவுமே கருத்திலேயே வச்சுக்கிட்டு, இந்த உபஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அவசியமானது தான். அந்த அவசியத்துக்கு நம்ம உடனே இப்போ தடுக்க முடியாட்டினா கூட, ஜீவ விரயத்தை நிறுத்த முடியாட்டினா கூட, சாமி என்ன சொல்கிறாருன்னா சதா அபியாசம் பண்ணிக்கிட்டே அதெல்லாம் செய்ய சொல்கிறாரு. எந்த நேரத்துலையும் எப்போவுமே அந்த அபியாசத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறாரு. அப்போ தான் நாம் இந்த அவசியமும் அத்தியாவசியத்தையும் சேர்த்து நம்ம நாளைக்கு நிறுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது, இந்த அகங்காரம் தானாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய, அதாவது அனாவசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்கான முயற்சி செய்யணும். அதுக்கப்புறமா இந்த மனம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அவசியமான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியாக ஜீவன் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறதுக்கும் நமக்கு ஒரு வாய்ப்புங்கிறது கிடைக்கும். இப்படி தான் நம்ம படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நிறுத்த முடியும். அதுக்கு இந்த சத்திய வாசகத்தின் மேலே நமக்கு ஒரு ஊக்கம் இருக்கணும். அதை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோங்கிற அந்த பிடிப்பு நமக்கு இருக்கணும். அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதனால் மனசுனால் சிந்தித்தாலும் சரி, வாக்கால் சப்தித்தாலும் சரி, கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவை புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்க வச்சாலும் சரி, இது எல்லாமே சத்தியத்துக்கு விரோதமானது தான். இதுக்கு பின்னாடி நம்ம என்ன காரணம் சொல்லிக்கிட்டாலும் அது சத்தியத்துக்கு விரோதம் தான் அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அந்த விரோதத்தை நீக்கிறதுக்கான வழி என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். அதுதான் ஒரு சித்த வித்தியார்த்திகளுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இங்கே நான் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. நாளைக்கு நாம் 6ஆம் பாகத்தில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்போ தான் புஸ்தக அறிவை பற்றி பார்த்தோம்.
மஸ்தக அறிவை பற்றி பார்த்தோம். ஒரு படிப்புனாலே அதுக்கு அடுத்தது அறிவு வரணும் இல்லைங்களா? ஸோ அறிவுனா என்ன அப்படிங்கிறத பற்றி சாமி 6ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். அந்த 6 அறிவுங்கிறது என்னங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அருமை, ரொம்ப சூப்பருங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.